இந்த இடத்துல பாருங்க ஒரு பெரிய 3 மாடி கட்டடம் இருக்குது. ஒரு பிரியாணி வாங்கினா ஒரு பிரியாணி இலவசமா கொடுக்கிறார்கள். ஆடம்பரமான உணவகம் என்றதை முழுமையாகவே உணர முடியுது. 3 பகுதியா இருக்குது. இந்த கட்டடத்தை திறந்து வைக்கிறார்கள். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தட்சணாமூர்த்தி பவனீசன். இந்த இடத்துல பாருங்க ஒரு பெரிய 3 மாடி கட்டடம் இருக்குது. லேயர் 3 ரெஸ்டாரண்ட் அண்ட் கஃபே என்று எழுதி இருக்குல்லவா. இப்போ நான் எந்த இடத்துல நிற்கிறேன்னு சொல்கிறேன். இப்போ நீங்கள் பார்க்குறது ராமநாதன் வீதி. இதால் போனால் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் இருக்குது. இந்த பக்கம் போனால் கலட்டி சந்தி இருக்குது. அந்த கலட்டி சந்திக்கு பக்கத்திலேயே இருக்கிறது தான் இந்த பெரிய 3 மாடி கட்டடம். இப்போ என்னுடைய கையில் இருக்கிற இந்த அழைப்புதல் என்ன எழுதப்பட்டிருக்குதுன்னு சொன்னால், நாளை 22/2/2026 ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு இந்த கட்டடத்தை திறந்து வைக்கிறார்கள். உள்ள என்னென்ன இருக்குன்றதை போய் பார்ப்போம். கீழ்த்தளம் வரவேற்பு பகுதி. அவசரமாக வேலைகள் நடந்து கொண்டு இருக்கு. நாங்கள் அப்படியே 1ஆம் மாடிக்கு போவோம். வாங்க, அங்கே போய் ஒரு மகிழ்ச்சியான தகவல் சொல்கிறேன். இப்போ இந்த கட்டடத்தினுடைய 1ஆம் மாடி உள்ளே வந்து பாருங்க. இதுதான் உணவகம். அதாவது நீங்கள் எல்லாருமே வந்து இங்கே இருந்து சாப்பிடலாம். உண்மையிலே இந்த இடத்தினுடைய தோற்றத்தை பார்க்கும்போது ஆடம்பரமான உணவகம்ன்றதை முழுமையாகவே உணர முடியுது. இந்த பகுதியில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இருக்கிற இருக்கை அமைப்புகளை பாருங்கள், சொகுசு தன்மையோடு உருவாக்கப்பட்டிருக்குது. அடுத்தது நிறைய பேர் இருந்து சாப்பிட்றதுக்கான பகுதி இருக்குது. அப்படி எந்த பக்கமும் பாருங்க, வந்து பாருங்க. இதில் ஒரு அறை மாதிரியான அமைப்போடு இருக்குது. ஒரு நண்பர் கூட்டமாக வாரவர்கள் இந்த பகுதியில் வந்திருந்து சேர்ந்து சாப்பிட்றதுக்கான ஒரு பகுதி. அது மாதிரி 3 பகுதியாக இருக்குது. இப்போ இந்த இடத்துலையும் இருக்குது. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் குளிரூட்டி இருக்குது. நல்ல குளிர்மையாகவே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு 3 குளிரூட்டி இந்த பகுதிக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்படியே சுத்த வர பாருங்கோ, நல்லா இருக்குல்லவா இந்த இடம். நல்லா வடிவமைச்சிருக்கிறார்கள். பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கோ அதை விட நேரில் வரும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும் என்ற மாதிரி தெரியுது. இப்போ நாங்கள் காணொளி பதிவு செய்யும்போது காட்சியை பார்த்துட்டு இதை பார்க்க இது இன்னும் நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது. அடுத்தது இந்த பகுதியிலையுமே நண்பர் கூட்டத்தோடு வந்தால் இருந்து சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரியான பகுதி. அடுத்தது மேலே பயன்படுத்தப்பட்டிருக்கிற வெளிச்சங்களை பாருங்கோ, சரியா எப்படி இருக்குது இந்த ஷோ லேம்ப். அதே மாதிரி எல்லா இடத்தையும் அதான் பயன்படுத்தப்பட்டிருக்குது. இந்த பகுதியில் பயன்படுத்தப்பட்டிருக்கிற அந்த வெளிச்சம் ஒரு கோடு மாதிரி போகுது, சரியா. அடுத்தது இந்த இடத்துல ஒரு பெரிய சந்திரன், அதாவது நிலா இருக்கிற மாதிரி தெரியுது. சரி, இதை விட வேறு என்ன உங்களுக்கு சொல்லணும். இதில் இருந்து சாப்பிட்டாலே பசி தீரும் போல தான் கிடக்கு. நல்ல சொகுசாக இருக்கும். நல்ல ஒரு இருக்கையை தேர்வு செய்திருக்கிறார்கள் என்று நான் நம்புகிறேன். என்னடா இந்த பின்னுக்கு சில இடங்களில் இப்படி மட்டத்தோடு இருக்கும், இப்படி சாரை இல்லாமல் இருக்கும். இது ஓரளவு ஒரு நெஞ்சு மட்டத்தோடு வந்து நிற்கிறதால இப்படி இருந்து சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி நல்ல வடிவான இருக்கை அமைப்பு. இதுதான் இந்த உணவகம். இந்த உணவகத்தை ஒரு சின்ன இசையோட பாருங்கோ. அடுத்தது இந்த மாதிரி கருப்பு நிற பலகை அமைப்பில் சுத்த வர பயன்படுத்தப்பட்டிருக்குது. அது இந்த இடத்துக்கு இன்னும் வித்தியாசமான வடிவை கொடுக்குது. இந்த இடத்துல பாருங்கோ, அப்படி முழுமையாக அடைக்காமல் வடிவான ஒரு அமைப்பில் இந்த பலகைன்னு தான் நினைக்கிறேன் உருவாக்கப்பட்டிருக்குது. இதை பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது. நாளை 22ஆம் நாள் 2ஆம் மாதம் 2026ஆம் ஆண்டு இந்த உணவகம் திறக்கிறார்கள். ஒரு பிரியாணி வாங்கினா ஒரு பிரியாணி இலவசமாக கொடுக்கிறார்கள். ஒரு பிரியாணிக்கு காசு கொடுத்து 2 பிரியாணி சாப்பிட போகிறீங்க. அதே மாதிரி நாசி கோரங்கும் 1 வாங்கினா இன்னொன்று இலவசம் என்று சொல்கிறார்கள். எனவே நாளைய நாள் திறப்பு விழான்றதால அந்த அதிரடி சலுகை அறிவிக்கப்பட்டிருக்குது. நாளைய நாளில் வந்து சுவைத்து பார்த்து உணவு எப்படி இருந்ததுன்றதை சொல்லுங்க. முக்கியமாக ஒன்று சொல்லணும், நீங்கள் இங்கே வந்து வீட்டை வாங்கி கொண்டு போக போகிறீங்கன்றா தான் 1 வாங்கினா இன்னொன்று இலவசம், சரியா. இப்போ இந்த உள்ளுக்கு வந்து இருந்து கொண்டு 1 வாங்கினா இன்னொன்று இலவசம், அங்கே கொண்டு வாங்க கொண்டு குழம்பக்கூடாது. அடுத்ததாக நாங்கள் 2ஆம் மாடிக்கு போவோம். வாங்குவோம். இந்த இடத்தை பாருங்க எவ்வளவு வடிவாக இருக்குதுண்டு. இது குழம்பியகம் அல்லது கஃபே. உண்மையிலே நல்ல வடிவாக அலங்கரிச்சிருக்கிறார்கள். பார்க்கவே நல்லா இருக்குது.
சரி, அந்த உணவகம் இருக்கிற இடத்த காட்டி போட்டு அப்படியே பயணம் செய்து கொண்டிருக்கிறேன். இந்த இடத்துல பாருங்க சரியான வாகன நெரிசல். நான் இப்போ நிற்கிறது ராமநாதன் வீதி. இந்த உணவகம் இருக்கிறதுல இருந்து பல்கலைக்கழகம் போகிற பக்கம், அதாவது யாழ்ப்பாணம் பலாலி பிரதான வீதி நோக்கி போய்கொண்டிருக்கிறேன். இந்த அளவுக்கு வாகன நெரிசலாக இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு நிறைய பேருக்கு தெரிந்திருக்கும். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய பட்டமளிப்பு விழா நடந்து கொண்டிருக்குது. நிறைய பிள்ளைகள் தங்களுடைய அம்மா அப்பாவுக்கு பெருமை சேர்த்து பட்டம் வேண்டுகிற நாளாக இந்த நாள் இருக்குது. இந்த பல்கலைக்கழக முன்பகுதியை பாருங்க, இதில் நிறைய பூக்கொத்து கடைகள், நிறைய கடைகள் இருக்குது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய நுழைவாயிலையும் பாருங்க, பட்டமளிப்பு விழா எழுதி போட்டிருக்கா, தெரியுதா? குடும்பமாக வந்து தங்களுடைய பிள்ளைகளினுடைய பட்டமளிப்பு விழாவில் அம்மா அப்பா பங்கு பெற்றி போகிறத அவதானிக்க முடியுது. நிறைய அம்மா அப்பாவினுடைய எதிர்பார்ப்பு என்ன? என்னுடைய பிள்ளை நல்லா படிக்கணும், பட்டம் வாங்கணும், வாழ்க்கையில் நல்ல பிள்ளையாக வாழணும்னு யோசிப்பினும். அப்படியான எண்ணத்தோடு இருக்கிற அம்மா அப்பாவினுடைய கனவில் மண்ணள்ளி போடாமல் அம்மா அப்பா நினைச்ச மாதிரியே படித்து பட்டம் வாங்கி எதிர்காலத்தில் மகிழ்ச்சியாக வாழ போகிற அந்த பிள்ளைகளுக்கு நாங்களும் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்கிறோம். தொடர்ச்சியாக வாகன போக்குவரத்து தான் இருக்குது. இப்போ ஓரளவு வாகன நெரிசல் குறைஞ்சிருக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா நாங்கள் அப்போது வரும்போது இதை விட அதிகமான வாகன நெரிசல் இருந்தது. இதை விட மத்தியான வேளையில் இன்னும் அதிகமாக இருந்திருக்குமென்னு நான் நினைக்கிறேன். சரி, மழை பெய்து கொண்டிருக்குது. அதால தான் நாங்கள் இன்றைக்கு முச்சக்கர வண்டியில் வந்து நாங்கள் எல்லா உந்துருளியில் வந்திருப்போம். இப்போ யாழ்ப்பாணம் பலாலி பிரதான வீதிக்கு வந்து விட்டேன். சரியான வாகன நெரிசல் மக்களே. எனக்கு தெரிஞ்சு இந்த யாழ்ப்பாணம் பலாலி பிரதான வீதியை விட இன்றைக்கு அந்த ராமநாதன் வீதியில் அதிகமான வாகன நெரிசல். இப்போ 2 நாளாக சரியான வாகன நெரிசல்லாம். நிறைய உணவகங்கள் வந்து கொண்டு இருக்குது. எப்போவுமே ஒரு உணவகம் வழிவாக இருக்குது, நல்லா இருக்குதுன்றதை பார்த்து யாருமே போகிறதில்ல. என்னை பொறுத்த வரைக்கும் நான் நல்ல உணவு எங்கே இருக்கோ அங்கே போய் சாப்பிடுவேன் உண்மையாக. அதை விட இன்றைய நாளில் நான் இந்த உணவகத்தை வந்து இப்படி ஒன்று திறக்க போதுன்னு தான் சொல்கிறேனே தவிர உணவு சார்ந்து நான் சாப்பிட்டு பார்த்து நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்கிறது இல்லை. ஏனெண்டா எங்களுக்கு பிடிக்கிறது இன்னொரு ஆளுக்கு பிடிக்காது. இப்போ நாளைய நாளில் வீட்டில் நிற்கும்போது சரி என்ன சாப்பிடலாம், அங்கே போகலாம்னு யோசிக்கிறீங்களா, ஒரு புதிய கடை திறக்கப்படுதுன்றதை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறேன். நாளைக்கு நேரம் இருந்தால் போய் சுவைத்து பார்த்து உணவு நல்லா இருந்தால் தொடருங்கள், நல்லா இல்லையென்றா தவிருங்கள், அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்ச நிறைய உணவகங்கள் வந்து கொண்டே இருக்குது. எவ்வளோ உணவகங்கள். உணவக தொழில்ன்றது உண்மையிலேயே உலகத்திலேயே இருக்கிற முக்கியமான முன்னணி தொழில்களுக்குள்ள உண்டு. சரி, இப்போ நாங்கள் திருநெல்வேலி சந்தியில் அப்படி நின்று தான் போவோம். சரி மக்களே, இப்போ நான் வீட்டை வந்துட்டேன். யாழ்ப்பாணத்தில் பல்கலைக்கழக வீதி அல்லது ராமநாதன் வீதியில் இருக்கிற அந்த உணவகம் நாளைய நாளில் திறக்கப்பட இருக்குது. அதை ஒரு முன்னறிவிப்பு அவங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். மற்றபடி உணவு நல்லா இருக்கும் நல்லா இருக்காதுன்றதை நான் சொல்லலை. எதிர்காலத்தில் உங்களுக்கு அந்த பக்கத்தால் போகும்போது சாப்பிடணும் போல இருந்து போய் சாப்பிட்டு பார்த்தா அந்த சாப்பாடு எப்படி இருந்ததுன்றதை உங்களுடைய கருத்தாக பதிவு செய்யுங்க. இப்போ இந்த காணொலியில இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.